தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தேனை ஊட்டுகிறாய், நீயே காதல் நூலகம். டே வாடா சூர்யா, உட்காருடா சூர்யா. சரிண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க ஹாசினி. சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சார் சொல்லணும்? என் தம்பி வந்திருக்கான். அப்படியா சார்? எங்க சார்? உங்க பின்னாடிதான். எங்க சார்? திரும்பியே நிக்கிறாரு, திரும்ப மாட்டேங்கிறாரு. டேய் சூர்யா, திரும்புடா. நானாடா திரும்ப மாட்டேங்கிறேன், நம்ம அட்மின் திரும்ப மாட்டேங்கிறாங்கடா. அட்மினே நம்ம தம்பியை திருப்பி விடுங்க. நானா திருப்ப மாட்டேங்கிறேன். ஹாசினி உங்க பின்னாடி தான் இருக்காங்க, நீங்க தான் தள்ளி நிக்கணும். ஆரி அட்மினே. டேய் சூர்யா, அவங்கதான் ஹாசினி. ஹலோ சிஸ்டர். ஹாய் சார். சார்லாம் வேணாம், நான் உங்களோட சின்ன பையன், சூர்யானே கூப்பிடுங்க. ஓகே சார். திரும்பவும் பாடுறா சாராமா. சாரி சாரி சூர்யா. அது என்ன என்ன கழட்டி விட்டுட்டீங்க? ஐயோ சார், நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அப்படி சொல்லுங்க ஹாசினி. என்னடா நடக்குது இங்க? அது வந்துடா, எனக்கு எல்லாமே அவங்க தான். என்னது? டேடி எல்லாமே தான், ஹெல்ப் பண்றதுல எல்லாமேடா. நடக்கட்டும் நடக்கட்டும், நல்லா இருந்தா சரி. சரிடா அண்ணா, உன்னோட ஸ்டாஃபோட பெருமையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடலாம்டா, பசிக்குதுடா. வாடா சாப்பிடலாம். சரி சார், நீங்க சாப்பிடுங்க, நான் போய் என் கேபின்ல போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம், இன்னைக்கு நீங்க எங்க கூட தான் சாப்பிடணும். இல்ல சூர்யா, நான் என் கேபின்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன் எங்க கூட எல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். அப்படி என்ன, வாங்க. அது வந்து சூர்யா. வாங்க ஹாசினி, எங்க கூடயே சாப்பிடலாம். ஓகே சார், வரேன். பாரு, நாங்க சொல்லிலாம் கேட்கல, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் கேக்குறது. அப்படிலாம் இல்ல சூர்யா. சரி சரி, வாங்க போலாம். ரெண்டு பேரும் பார்த்தது போதும், சீக்கிரம் வாங்க, எனக்கு பசிக்குது. வாங்க சார் சாப்பிடலாம். ஐ நம்மாளு. டி விடுடா, யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. தாத்தா பாட்டி டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஷாலினி மாடியில் இருக்கிறா. ஓ, எல்லாத்தையும் தெரிஞ்ச வச்சுட்டு தான் இங்க வந்திருக்க. எஸ் எஸ். திருட்டு பயலே, என்ன வேலை உனக்கு இங்க? அது வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னு எனக்கே தெரியும். எங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீ ட்ரைனிங்க்கு 1 வீக்ல கிளம்புற, அதானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த போஸ்ட் கவரை வாங்கி வச்சதே நான் தான். என்ன என் மாமாக்கு மூஞ்சி மாறிடுச்சு? அது வந்து இங்க வா மாமா. இப்ப எதுக்கு மாமா ஃபீல் பண்ற? நான் போதும் நினைச்சு உனக்கு வருத்தமா இல்லையாமா? எதுக்கு வருத்தப்படணும்? சொல்ல போனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உண்மையா தான் சொல்றியாமா? ஆமா மாமா, நம்ம லவ் பண்ணும்போதே உன்னோட லட்சியத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். அப்படி இருக்கும்போது எப்படி மாமா நீ போறத நினைச்சு நான் வருத்தப்படுவேன்? மாமா, இது உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு மாமா. இதை நீ தவற விடாம உன் கோலை அச்சீவ் பண்ணு மாமா. இருந்தாலும் உங்களெல்லாம் விட்டுட்டு போக கஷ்டமா இருக்குமா? இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத மாமா. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பக்கத்துல இருந்து லவ் பண்றதை விட தூரமா இருந்து லவ் பண்ணும் போதுதான் நீ என் மேல வச்சிருக்க காதலும் நான் உன் மேல வச்சிருக்க காதலும் இன்னும் அதிகமாகும் மாமா. பக்கத்துல இருக்கும்போது மட்டும் வர்றது காதல் இல்ல மாமா. எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நீ என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்ற, நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்றேங்கிறத உணர்த்துறது தான் மாமா காதல். சரிம்மா. சரிம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் மாமா சிரிக்காம இருக்க? சரி மாமா, இப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க என் மாமா. ஆமா, எப்பவுமே என் மாமா சிரிச்சுட்டே இருக்கணும். சரி, இந்த மாமனுக்கு என்ன வச்சிருக்க? பெருசா ஒண்ணு இல்ல மாமா, அவரைக்காய் சாம்பார் தான் செஞ்சேன். அவரைக்காய் சாம்பாரா? சும்மா சொன்னேன்டா கருவாயா. என்னடி கருவாயன்னு சொல்லிட்ட? ஆமா, கருவாயன் தான். ஆனா என்னோட கருவாயன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூடா என் செல்ல புருஷா.
வந்து துணையே வந்து அணையே அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே யார் இந்த பூமியுள்ள எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கமின். சொல்லுமா மேம். அது வந்து பொங்கல் வருதுங்க மேம். அதான் நம்ம காலேஜில் செலிப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்க வந்தேங்க மேம். மேம் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோங்க மேம். ஓகேம்மா. நான் வந்து எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் பேசிட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நானே அதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேடா, நீ போகலாம். லக்ஷ்மிமா. சொல்லுங்க மேம். லக்ஷ்மிமா, எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் என்ன மேம்னு கூப்பிடாதீங்கன்னு. நீங்கள் என்னோட எவ்வளோ வயசில் பெரியவங்க. அப்படி இல்லைம்மா, நான் சாதாரண இங்கே கிளீனர். நீங்கள் இவ்வளோ பெரிய காலேஜோட எம்டி வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இனிமேல் என்னை இந்துன்னு தான் கூப்பிடுறீங்க. சரி இந்து பாப்பா, என்னைய வர சொல்லியிருந்தா? அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்டூடெண்ட்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி கேட்டாங்க. அதான் எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டேயும் கேட்கலான்னு. எல்லாத்தையும் வர சொல்லிடுறீங்களா? சரி பாப்பா, நான் வர சொல்லிடுறேன். ஓகேம்மா. யார் அந்த மியூசிக் வாச்சாங்கன்னு நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன். மேம், எதுக்கு மேம் எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை மேம், காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி ஸ்டூடெண்ட்லாம் கேட்டிருந்தாங்க. அதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேம், நாங்கள் நினைக்கிறதுக்கு என்னங்க மேம் இருக்குது? நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் மேம். நான் யோசிச்சு ஒரு டேட் சொல்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இந்த காலேஜில் பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்கும். பொங்கல் வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சிடணும். டான்ஸு சாங்கு எதுவும் கிடையாது. பொங்கல் முடிஞ்சோடனே ஆஃப்டர்நூன் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும். வேற எங்கேயுமே போகக்கூடாது. மெயினாக ஸ்டூடெண்ட் யாரும் எந்த அனாவசியமான ப்ராப்ளத்தையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எல்லாரும் ட்ரெடிஷ்னலாக சாரீ இல்லைன்னா ஆஃப் சாரி, பாய்ஸ் வந்து வேட்டி ஷர்ட் இதோட தான் வரணும். மெயினாக எந்த பாய்ஸும் கேர்ள்ஸும் சரி போதைப் பொருட்களை காலேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மீறி எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பொங்கல் தான். எந்த இடத்துல எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு குறிச்சிருக்கோமோ அந்த இடத்துல பொங்கல் வச்சா போதும். ஓகே மேம், நான் எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறேன் மேம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? என்ன லட்சுமிமா, பொங்கல் வச்சிடலாமா? கொண்டாடிலாம் பாப்பா. சரி ஓகே, எல்லாரும் போங்க. நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சொல்றேன். அம்மு வந்து ஆவாங்க. போமா, எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது அம்மு. ஒழுங்கா வந்து ஆவாங்கோ, இல்ல அம்மா அடிச்சிருவேன் பாத்துக்கோ. நான் சாப்பிட மாட்டேனே. முடிஞ்ச என்ன பிடிச்சுக்கோ. அம்மு நில்ல, போகாத. முடிஞ்ச என்ன பிடி, நான் நிக்க மாட்டேனே. இப்ப பாரு அம்மா உன்னை என்ன பண்ண போறேன்னு. நீ அம்மு நில்லு, ஓடாத. நிக்க மாட்டேனே. எங்க கீழே பார்த்து வாங்க. கண்ணை பார்த்ததும் வேகமாய் மின்னல் அடித்தது நெஞ்சிலே. பார்த்து வந்திருக்கலாம் இல்லைங்க. சார், நான் கரெக்டா தான் சார் வந்தேன். யாரோ பனானா தோல் போட்டிருக்காங்க சார். சரி விடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. சார் சாரி சார். அதெல்லாம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ரியாக்ஷனை மாத்துறீங்களா? இப்போ எவ்வளோ அழகா இருக்கு. சரிங்க, செக்கப்க்கு எல்லாத்தையும் வர சொல்லிடுறீங்களா? ஓகே சார். என்னடா மச்சான், தனியா பேசிட்டு இருக்க போல? ஆமாண்டா, நீயும் கம்பெனிக்கு வரியா? நான் இல்லாம எப்படிரா மச்சான்? அது இருக்கட்டும், திவ்யா எங்க? ஏண்டா உனக்கு இந்த கொலவெறி? ஏண்டா எப்ப பாரு அவளவே இழுக்கிற? அது என்னமோ தெரியலடா, அவளை வச்சு உன்னை கிண்டல் பண்ண ஜாலியா இருக்கு மச்சான். இருக்கும்டா, உனக்கு அப்படிதான் இருக்கும். நான் தானே அடி வாங்குறேன். சரி விடுடா மச்சான், வா போய் எல்லாத்துக்கும் செக் பண்ணலாம். பாட்டிக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல தம்பி, டிவி பார்க்க முடியல, ரெண்டா தெரியுது. ரெண்டா தெரியுதா? என்ன பாட்டி, காலையிலே கட்டிங்கா? சரக்கு அடிக்கிறதுக்கு நான் என்ன உங்களை மாதிரி வயசு பசங்களா? நானே ஒரு வயசான கிழவி. ஏய் கிழவி, உனக்கு என்ன பிரச்சனை? யார பாத்துடா கிழவின்னு சொன்னேன்? எடுத்து அடிச்சேன்னு வச்சுக்கோ. உன்னை பார்த்துதான் கிழவின்னு சொன்னதுக்கு என்ன இப்ப கிழவி? இங்கேயும் வந்து ஆரம்பிச்சுட்டானா? சரி கிழவி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. உன்னையில யார் வர சொன்னா? போ கிழவி போ, போய் பிபி சுகர்லாம் செக் பண்ணிட்டு வா போ. நீங்க கிளம்பலாம் பாட்டி, போய் பிபி சுகர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு செக்அப் முடிஞ்சு. சரிங்க. செக் பண்ணுங்க, ரிப்போர்ட் வரதுக்கு லேட் ஆகும். உய் போலாமா? போலாம். எங்க போனாலும் சும்மாவே இருக்க மாட்டியா? யாருக்கிட்டே வம்பிழுக்கிட்டே இருக்கணும்.
என்னம்மா பண்றது, பழகிருச்சு. இரு உன் வாயை தைக்கிறேன். சரி சரி விடு, வா போலாம். நம்ம தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா போகவும் பிடிக்கல, அவனை பார்க்கவும் பிடிக்கல, ஆனா வேலைக்கும் போகணும். என்னதான் பண்றது? என்னம்மா பண்றீங்க? ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் இருக்கேன். நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களாப்பா? போயிட்டு வந்துட்டேம்மா. நீ என்னமோ யோசிச்சு இருந்தியா, அதான் கேட்டேன். பா, எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வைக்கிறீங்களா? என்னம்மா கேளு. அது வந்துப்பா, நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன்லப்பா. சரிம்மா. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாப்பா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. சரிம்மா. அது வந்துப்பா, வேற ஒருத்தவங்க வந்ததும் அவ என்ன வேண்டான்ட்டு போயிட்டாப்பா. இப்ப நான் திரும்பி அந்த இன்டர்வியூக்கு போன ஆபீஸ்ல நான் பார்த்தேன்ப்பா அவளை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கலப்பா, கோபமா வருது. ஆனாலும் அங்க நான் செலக்ட் ஆயிட்டேன், ஒர்க் போகணும். அதாப்பா என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போன பொண்ணு ஹாப்பியா இருக்கும்போது நீ ஏமா உன் வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கணும்? அவளை பார்க்கும்போதே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருதுப்பா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நினைவுகள் வந்து இயற்கையானதுமா, அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான், அதெல்லாம் மாற்ற முடியாது. நினைவுகளை யாராலும் மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நம்ம தான் நினைவுகளை விட்டுட்டு நிஜத்துல வாழணும். நினைவுகள் ரொம்ப கொடுமையானதுதான், ஆனா அது கடந்து வர்றது தானே வாழ்க்கை. சரிப்பா, நான் வேலைக்கு போறேன்ப்பா. சந்தோஷமா போயிட்டு வாமா. சரிப்பா, நாளையில இருந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் வேலைக்கு போறேன்.